ஹலோ ஆல், இன்றைக்கி வந்து ஒரு பேக்கிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்பாஞ்ச் கேக் ரெடி பண்ணும்போது அது நல்லாவே அழகாக ரைஸ் ஆகி வருது. பட் கூல் டவுன் பண்ண வெளியே வைக்கும்போது சிங்க் ஆகி உள்ளே போயிடுது. இதுக்கு ரீசன் என்னென்னா, இது வந்து உங்களுக்கு மோஸ்ட்டாக வின்டர் சீசன்ஸில் தான் நடக்கும். கேக்கை வந்து நல்லா சூடான அவனில் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்ஸ் அது பேக் ஆனதுக்கப்புறம் கூல் டவுன் பண்ணுறதுக்கு வெளியே எடுத்துகிட்டு வரும். வின்டர் சீசன்ஸில் நார்மலாகவே ரூம் டெம்பரேச்சர்ன்றது கோல்டாக தான் இருக்கும். ஸோ நல்லா சூடான இடத்துல இருந்த கேக்கை வந்து சடனாக நம்ம கோல்டான பிளேஸ்க்கு மாற்றும் போது அந்த டெம்பரேச்சர் ஷாக்கை வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் கேக் அப்படியே சிங்க் ஆகி உள்ளே போயிடும். ஸோ இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலான்னா, ஒன்ஸ் கேக் வந்து பேக் ஆனதுக்கப்புறம் ஓடிஜி உள்ளே வச்சுட்டு ஸ்விட்சை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே ஓடிஜியில் இருக்க ஹீட் எல்லாம் கம்மியாக ஆகும். இந்த டைமில் ஹீட் வந்து உங்களுக்கு படிப்படியாக தான் குறையிறதுனால இந்த டெம்பரேச்சர் ஷாக்குன்றது ஒன்று நடக்காது. ஸோ அந்த டைமில் கேக் வந்து சிங்க் ஆகாது. வின்டர் சீசன் இல்லாமல் நார்மலாகவே எனக்கு இப்படி தான் ஆகுதுன்னா, அதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, நீங்கள் ஓடிஜியோட டோரை வந்து அடிக்கடி ஓப்பன் பண்ணுறது. இப்படி பண்ணுறதால சிங்க் மட்டும் ஆகாமல் கேக்கோட டாப் வந்து கிராக் கூட ஆகும். இதுக்குமே ரீசன் வந்து டெம்பரேச்சர் ஷாக் தான். நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது கோல்டான ஏர் வந்து ஓடிஜி உள்ளே போகும். ஸோ அதையும் தாங்கிக்க முடியாமல் கேக் வந்து இந்த மாதிரி டேமேஜ் ஆகும். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.